பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக உயர்ந்த படைப்புகள். நாம் எதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மீலாதுகளை கொண்டாடுவோம் அன்பர்களே, அதுவரை நிச்சயம் நாம் தௌஹீதில் இருப்பதாக அர்த்தம். தௌஹீதில் இருக்கிறதுனா என்ன அன்பர்களே? அல்லாஹ் குர்ஆன்ல தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். என்ன அல்லாஹ் சொல்கிறான் என்பது, அல்லாஹ் யாரு? லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. குர்ஆன்ல தன்னை பத்தி அல்லாஹ் சொல்றான். நான் யாரையும் பெறல, நான் யாராலும் பெறப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொண்டாடுறோம்? நபி அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுறோம். எதை கொண்டாடுறோம்? போல நபி அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹுக்கும் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கும் பிறந்தார்கள் என்று சொல்றோம். இப்போ இதுல என்ன தெரியுது? நாம் நபியை அல்லாஹ் வாக்கவில்லை என்று தெரியுது. என்ன தெரியுமா? அல்லாஹ் நான் பிறரால் பெறப்படவில்லைங்கிற அல்லாஹ் தஆலா என்னை யாரும் பெற்றேங்கிறான். அப்ப நாம நபியுடைய மீலாத கொண்டாடுறதுனால என்ன தெரியுது? எங்க நபி தான், அல்லாஹ் இல்லைங்கிறதை நாம் சொல்கிறோம். இதனால என்ன செய்கிறோம்? இந்த மீலாதுடைய நாள் எனவே தௌஹீதுடைய நாள். மீலாதுடைய நாள் என்ன? எதுவரை நாம் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்று சொல்வோமோ அதுவரை நாம் நபியை அல்லாஹ் ஆக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டே இருப்பதாக என்ன அர்த்தம் போல. அதனால இந்த மீலாதை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடுறோம். இது தௌஹீத் என்று விளங்காதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. தௌஹீத் எது அன்பர்களே? உண்மை தௌஹீத் என்னவென்று கேட்டால், அல்லாஹ் யாருக்கும் பிறக்கவில்லை என்றால் இந்த நபி பிறந்தார்கள் என்று மீலாதை கொண்டாடுவதுதான் உண்மை தௌஹீத். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய மீலாதுடைய நாள் என்பது தௌஹீதுடைய நாளாக இருக்கு. எதனுடைய நாள் போல? ஏன்னா மற்ற நபிமார்களை அவங்க என்ன சொல்லிவிட்டாங்க? அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டார்கள். சிலர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த உம்மத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய அடிமைதான் என்று சொல்வதற்கு ஆதாரமான நாள் இந்த மீலாது. ஹதீஸ் ஷரீஃப்கள்